வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு ரொம்ப தீவிரமாக தயாராகிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு பள்ளிக்கல்வித்துறையிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தராத அறிவிப்பு அப்படின்னு தான் சொல்லணும், வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய அறிவிப்பு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு முதல் முறையாக வர்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரைட், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் இருந்துக்கிட்டு இருந்தது. இப்போ அதனோட டைமிங்கை குறைச்சிட்டாங்க. ஸோ இந்த டைமிங்கை குறைச்சது உண்மையிலேயே பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்க தான் செய்யுது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அப்படிங்கிறது மதிப்பெண்கள் அதிகமாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் அது செய்கிறதுக்கான நேரத்தை எடுத்துக்கும். பொதுவாக 3 மணி நேரம் கொடுப்பாங்க. எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு கணக்கீடுகள் எல்லாம் போட்டு ஃபைனலாக ஆன்சர் கொண்டுக்கிட்டு வரதுக்கான டைமிங் இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சால்ட் தனியாக இருக்கும், டைட்ரேஷன் தனியாக இருக்கும். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் பாட்னி தனியாக, ஜுவாலஜி தனியாக. ஸோ அந்த ப்ரிப்பரேஷன் டைமிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது. இப்போ அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா 2 மணி நேரமாக குறைச்சிருக்காங்க. ஸோ 20 மதிப்பெண்கள் ஆக்கியிருக்காங்க. முதல்ல 50 மதிப்பெண்களுக்கு இருக்கும், 30 மதிப்பெண்களுக்கு எக்ஸ்டர்னல் எக்ஸாம் நடக்கும். பட் இப்போ 20 மதிப்பெண்களுக்கு தான் அந்த எக்ஸாமே நடக்க போகிறதுனால டைமிங்கை குறைச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. இதனால் ஒரு அட்வான்டேஜ் நடந்திருக்கு. ஒரு நாளைக்கு 2 பேட்ச் ப்ராக்டிக்கல் நடக்கும். இப்போ 3 பேட்சாக நடக்க போகுது. இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். மாணவர்களுக்கு அந்த ப்ராக்டிக்கல் ரொம்ப நாள் இழுக்காமல், நிறைய மாணவர்கள் இருந்தாலும் வெகு சீக்கிரம் ப்ராக்டிக்கல் முடியறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. 3 நாளில் ஒரு சின்ன ஸ்கூலோட ப்ராக்டிக்கலே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த 2 மணி நேரத்தில் செஞ்சிட முடியுமா அப்படிங்கிறது இந்த முறை நமக்கு தெரிய வந்துடும். இந்த ப்ராக்டிக்கல் செய்ய போகிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் சொல்லணும், உங்களால் 2 மணி நேரத்தில் ப்ராக்டிக்கலை செஞ்சு முடித்து எழுதி கொடுத்துட முடியுமா அப்படின்னு சொல்லி. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.